வாங்கிக் கொள்ளுங்கள் சுவாமி, இது நல்ல சகுனம்தான். பார்கவி, காலம் விரைவாக நகர்ந்து விட்டது. கண்மூடி திறப்பதற்குள் நீ நன்கு வளர்ந்து விட்டாய். இன்று நான் உன்னுடைய விவாகத்திற்கான அழைப்பை எடுத்துக்கொண்டு போகிறேன். விவாகத்தின் விதிமுறையின்படி இந்த தாம்பூலத்தை உன் கையால் தொட்டு விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய அனுமதி கொடு. சரி தந்தையாரே. நானும் ஒரு வாக்கை அளிக்கிறேன் பிருகு ரிஷி. லக்ஷ்மி வேறு ஒருவனை மணப்பது இருக்கட்டும், அதற்கான விதிமுறைகளை கூட உங்களால் முடிக்க இயலாது. நாராயணா, பார்த்து கொண்டே இரு. இந்த விதிமுறைகளும் முடிவடைந்து விடும். அதோடு பழிவாங்கும் எண்ணத்தின் என் முதல் படலமும் முடியும். சிஷ்யர்களே, வாருங்கள். தாயே, நான் இப்போது வருகிறேன். பார்கவியின் விவாகத்தின் சங்கநாதத்தோடு நாராயணரின் வெற்றியின் சங்கநாதம் உறங்கிவிடும். உங்கள் பழிவாங்கும் படலம் நிறைவேறப் போகிறது காவிய தாயே. நாட்டியக்காரா, நில் நில் என்று கூறினேன். மனதில் சஞ்சலம் உள்ளதா? வேகமாக உன்னுடைய நாட்டியம் போலவே நடக்கிறாய். நான் கூப்பிட்டும் நீ நிற்கவில்லை. பெயரை சொல்லி கூப்பிட்டிருந்தால் ஒரு கணத்தில் நான் நின்றிருப்பேன். அது என்னவென்றால், என்னுடைய நாடகத்தையும் என் பாடலையும் முடிக்கும் வரைதான் நான் நாட்டியக்காரனாக இருப்பேன். அது முடிந்தவுடன் வெங்கடேசனாக மாறிவிடுவேன். சுந்தரி, சரி சரி, உன் பெருமையை கேட்பதற்காக நான் இங்கு வரவில்லை. இதெல்லாம் நான் அறிவேன். ஒரு விஷயத்தை கூறத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். என்னிடம் சொல்லப் போகிறீர்களா? இது என்னுடைய சௌபாக்கியமாகும். சொல்லுங்கள். உன்னோடு நாட்டியமாடிய... ஒரு நிமிடம் இருங்கள். ஒருவேளை நீங்கள் நான் வைத்த அன்பின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்ல வந்தீர்களா? அதிகம் பேசுகிறாய். அமைதியாக இருக்க உனக்கு தெரியாதா? உன்னோடு நான் நாட்டியம் ஆடினேன். அதனால்தான் புரிய வைக்க வந்தேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனது மகன்களான இரண்யாக்ஷ் மற்றும் இரண்ய கசபின் தவமும் முழுமையடைந்துவிடும். ஆமாம் அசுரமாதா தித்தி, தைரியமாக இருங்கள். அந்த நேரமும் நெருங்கிவிட்டது. அனைத்து தேவகணங்களின் அச்சம் பிரம்மதேவரின் காலடியில் சங்கிலியாக விழுந்திருக்கும். கடமைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும் பிரம்மதேவர் அதிக நேரம் அமைதியாக காத்து கொண்டிருக்க மாட்டார். அவரே விரைவில் அங்கு சென்று இரண்யாக்ஷ் மற்றும் இரண்ய கஷிப்பிடம் சென்று அவர்களின் தவத்துக்கான வரத்தை இவரே தந்து விடுவார். உலகத்தின் மீது அன்பு, பறவைகள் மீது அன்பு, செடி கொடிகள் மீது அன்பு நல்லதுதான். ஆனால் பகையை வளர்க்கவும் வெறுப்பை காட்டுபவன் மேல் எவ்வாறு அன்பு செலுத்த முடியும்? நீங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் தேவி? நாராயணர். நாராயணனா? நாராயணனோடு ஏன் பகையை வளர்க்க வேண்டும்? என் உடல் முழுவதிலும் நாராயணருக்கான பக்தி பரவியுள்ளது. நாராயணருக்கும் சிருஷ்டியில் உள்ள அனைவர் மீதும் அன்பு உள்ளது. அது மட்டுமல்ல, தங்கள் மீதும். அவருக்கு இருக்கும், ஆனால் எனக்கு இருக்காது. அதோடு என்னை அவரோட அன்பு வலையில் சிக்க வைக்க வேண்டாம் என்று அவரிடம் கூறிவிடுங்கள். காரணம், பார்கவியின் மனதில் நாராயணனை பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே உள்ளது. இன்னும் சொல்ல போனால், எனது விவாகம் இளவரசர் வாசுவிடம் நடக்க இருக்கிறது. அடுத்தவன் மனைவி மீது இவ்வாறு அன்பு காட்டுவது மிகப்பெரிய பாவமாகும். அது நாராயணனாகவும் இருக்கலாம், அல்லது நீயோ.